நேற்றுக்கு பூஜை மண்டபத்துக்குள்ள மகாபெரிவா சன்னதி வரைக்கும் யானை வந்து அங்க வந்து யானை ஆமா கஜ பூஜைக்கு கூப்பிட்டுருந்தா பிரத்யட்சமா கோ பூஜை நேற்றுக்கு கஜ பூஜை அஸ்வ பூஜை கோ பூஜை எல்லாமே திருவானக்காவல்லேருந்து கஜ பூஜைக்கு கஜத்துக்கு சொல்லியிருந்தோம். ஆமா வந்திருந்தது. ஏக சமயத்துல ஒரே சந்தர்ப்பத்துல கோ பூஜை கஜ பூஜை அஸ்வ பூஜை மூணும் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சது. யானை வந்த உடனே மணிமாமா வந்து நேர மேல ஏற்றிட்டார். நேர பெரியவா சன்னதி வரைக்கும் யானை போயிடுத்து. ரொம்ப அனுகூலமா சந்தோஷமா வந்து இதெல்லாம் தும்பிக்கை இது பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிரதர்ஷனம் உள்ளுக்குள்ளே உள்ள பிரதர்ஷனம் ஃபுல்லா பிரதர்ஷனம் ஆச்சு. அப்புறம் பூரா நடந்து வந்தது. குழந்தைகள் பாடசாலை குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாளுடைய இங்க கோவில் கட்டினதுலேருந்து உள்ள ஒரு அந்த கட்டில் இருக்கிறதுலாம் வந்து நல்லா ஸ்திரமா இருக்க ஒரு யானை கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அம்மா. அதே மாதிரி யானை வந்தது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிரசன்னமா இருந்தது. அனுகிரகம் பண்ணது இருந்தது. தெரியவா அந்த மண்டபத்தை வாசக்கா யானை வரும்படி விற்கணும்னு சொன்னேன். பூஜா மண்டபம் புதுசா கட்டிருக்கிறதுல அதனாலதான் வாசக்கா உயரமா வச்சது. அந்த யானையை உள்ளே போய் பார்த்து இதாயிடுச்சு. ராத்திரி அங்கேயே யானை கஜ அங்கேயே ஒரு ராத்திரி இருந்ததுனால உள்ளே வச்சுட்டாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ ஈஸ்வரः புதுசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. या वर्ण पद वाक्यार्थ गद्य पद्य स्वरूपिणी वाचि नर्तयतु क्षिप्रम मेधां देवी सरस्वती. அந்த அம்பாளுடைய ஓடியான பீఠ நிலையா சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல விசேஷமாக சொல்லப்படுற நாபிஸ்தானம் புவப்பரம் பதபத்மஸ்ய காமாட்சியாக மகாபீடம் உபாஸ்மகே. பொதுவா பீட்டம்னு சொல்லுவாங்க. ஆந்திரால பீட்டம் வச்சிருந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மகாபீடம் உபாஸ்மகே அப்படின்னு அந்த பெரியவா ஸ்நானம் பண்ணும்போது இந்த ஸ்லோகம்லாம் சொல்லி சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் பூர்வ சிந்து பினாகினி சிலாகிரத சதுர்மத்தியம் யாவத் துண்டீர மண்டலம் மத்தியே துண்டீர பூவர்த்தம் கம்பா வேகவதி துவயோகோ தயோர்மத்தியம் காமகோஷ்டம் காமாட்சி தத்ர வர்த்ததே. ஜகத்காம கலாகாரன் நாபிஸ்தானம் புரப்பரம் பதபத்மஸ்ய காமாட்சியாக மகாபீடம் உபாஸ்மகே. அங்க ஜந்துனா ஏனக்கேனவா சகிருத்வாபி சுதர்மாணாம் பலம் பலதி கோடிஷா. சின்ன தர்மம் பண்ணினாலும் கோடி புண்ணியம். அதுதான் காமகோட்டிங்கிறது. அதுல பலம் பலதி கோடிஷா யோகசே காமகோஷ்டேஸ்மின்னு க்ஷணார்த்தம் வா ததர்த்தகம். கொஞ்ச நாள் இருந்தாலே புண்ணியங்கிற. வேற வேற ஊர்ல இருந்து இவ்வளவு பேர் அழைச்சுட்டு வந்து பிராதுர்பூதோஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்தி மிருத்திம் ததாது மே சுத்பிபாசாமலான் ஜேஷ்டாம் லக்ஷ்மீன் நாசயாம்யஹம். இந்த கோபூஜை நடந்துட்டு இருக்கு. அது படிக்கட்டெல்லாம் ஏறி அங்க 4-5 மாசத்துக்கு மேல அங்க ஓரிக்கையில அந்த மணிமண்டபத்துல பூஜை பண்ணும்பொழுது அதுவே நல்லா பழகி அது கோபூஜை நல்லா இருக்கும். இப்ப அது புதுசா கட்டின்னு இருக்கக்கூடிய பூஜா மண்டபத்துக்காக விசாரிச்சோம் யானை மண்டபத்தை பத்தி. இது யாதிர்ச்சிகமா
அதை அழிச்சுட்டு வந்து அங்கேருந்து, அதாவது யானை எங்க ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணித்தோ அந்த கஷேத்திரத்திலேருந்து யானையை இங்க கூட்டிட்டு வந்து, அதான் அது விசேஷம். பொதுவா யானையே சுவாமி பூஜை பண்ண கஷேத்திரத்திலேருந்து கஜாரண்யம்னே பேர். அதுக்கு நிறைய அரண்யம்னு பழைய கஷேத்திரங்களுக்கு பேரு. சம்பகாரண்யம்னு மன்னார்குடிக்கு பேரு. பில்வாரண்யம்னு இங்க திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு, பில்வாரண்யம் பேரு அங்க. அந்த மாதிரில இங்க கஜாரண்ய கஷேத்திரம் பேரு. வீட்சாரண்யம், கஜாரண்யம், வேதாரண்யம் அப்படி. அதுல இந்த கஜாரண்ய கஷேத்திரத்திலேருந்து கஜம் இங்க வந்திருக்கு, நகரத்துக்கு வந்திருக்கு. கஜாரண்யத்திலேருந்து நகரேஸ்வர் காட்சிக்கு வந்திருக்கு. இன்னும் அங்கிருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் யானைகள் வர வேண்டி இருக்கு. அதுல வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு இங்க யானை வந்து இந்த மாதிரி பண்ணிடுறது விசேஷம். என்ன பல வருஷத்துக்கு முன்னாடி நித்தியம் காமாட்சி அம்பாள் கோவில்ல காலம்பர கஜ பூஜைக்கு வந்து கோபூஜையும் கஜ பூஜையும் சேர்ந்த மாதிரி நடந்து உள்ள கோபூஜை பக்கத்துல கஜ பூஜை. அம்பாளுக்கு வேற அஸ்திநாத பிரமோதினி, அஸ்திநாத பிரமோதினி. அப்படிப்பட்ட அந்த அஸ்திநாதம் அப்படிங்கிறது இந்த அஸ்திகிரி கஷேத்திரத்தை நல்லா கேட்டு இருந்தது. அது கொஞ்சம் விக்னமாயிருக்கு. அது மறுபடியும் அந்த அஸ்திநாதம் வருங்கிறதுக்கு இது ஒரு சூச்சகம். காஞ்சிபுரத்துல மறுபடியும் அஸ்திநாதம். அது அதே மாதிரி அங்க சாமரமும் அதிஷ்டானத்துல அந்த 2 படி, அந்த 2 படியில ஒரு படியில காலை வச்சுட்டு அது சாமரம் சாயங்கால நேரத்துல சந்தியா நேரத்துல அது சாமரம் போட்டுட்டு அந்த மாதிரி அவ்வளவு அழகான காட்சிகள். அது ஒரு தெய்வீகமானது. அந்த மாதிரி அந்த கஜ பூஜை, கோபூஜை, கஜ பூஜை அது அந்த நாள்ல எங்கெங்கயோ கேம்ப் இருந்த போதும் கஜ பூஜை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா புதுப்பிரிவ அவ கேம்ப்லயும் யானைய ஒரு லாரியில அழிச்சுட்டு போய் அங்கங்க கஜ பூஜை நடத்தி கோபூஜை கஜ பூஜைங்கிறது பிரபலப்படுத்து. இன்னைக்கு பல இடத்துல கோசாலை அவ நடத்துறா. இன்னைக்கு நடக்கிறது காஞ்சிபுரத்திலேயே நம்ம மடத்து சம்பந்தத்தோட 5-6 கௌசால் நடக்கிறது. ஓரிக்கையில் நடக்கிறது, தேரம்பாக்கத்தில் நடக்கிறது, வேகவதி கரையில அம்பாள் கோவில் சம்பந்தமா நடக்கிறது, மடத்துல நடக்கிறது, வேடல்ல நடக்கிறது. இது மாதிரி 5-6 கோசாலைகள் இருக்கு. அந்த கோபூஜை பண்ணணும். பக்கத்திலே யானை வந்து அதுவும் அமைதியா இருந்தது. ஒரு இதுக்கு உள்ளொன்று எதுவும் சிரமத்தை கொடுக்காம பயப்படாம 2 மடத்துல வந்து சுவாமி பூஜையும் போது பார்த்தா கோபூஜையும் கஜ பூஜையும் நடந்து அதை வந்து பிரசாரம் புதுப்பிரிவா வந்து அங்க நெடுகளும் இந்த கஜ பூஜையை பண்ணி பிரபலப்படுத்தி அந்த பூஜை நடந்தது. ரொம்ப விசேஷம். சுவாமி மலை கிருஷ்ணமூர்த்தி கர்ப்பாடிகள் அங்க கிட்டு சுவாமி காசி கிட்டு அது இருக்கு. அவருடைய மாப்பிள்ளை இங்க ரமணன் அவ மச்சினம் காசியில சாத்துர் மாசத்தும் போது இங்க மணி இருக்கு. எல்லாரும் அனுகூலமா இருந்தாங்க. வந்தவாளுக்கெல்லாம் தரிசனம் பண்ணி வச்சு அங்க பிரதோஷ பூஜையை விசேஷமா ஆரம்பிச்சிருக்க காசியில. இப்ப சாத்துர் மாசத்தும் போது ஒரு விசேஷ சங்கல்பத்தோட ஆரம்பிச்சிருக்கான். அது சங்கல்பம் அது எல்லாம் தெளிவாகும் போது அதனுடைய இது எல்லாமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த காசியில பிரதோஷ பூஜை. காஞ்சியில நீங்க வந்து பிரம்மாவே பிரயாகையில யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா அசரீரி வாக்கு வந்து நீங்க காஞ்சிபுரத்துல போய் யாகம் பண்ணுங்கன்னு சொன்னார். அங்கேருந்து கிளம்பி வந்து யாகம் பண்ணார். அந்த யாகத்திலிருந்து வந்தவர் தான் வரதராஜ சுவாமி. அந்த வரதராஜ சுவாமி உற்சவத்தையும் இந்த மணிமண்டபத்துல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க.
இங்கேயும் பண்ணி அவளுக்கு ஆத்தங்கரையில வசதி பண்ணி கொடுத்து அந்த பல்லாக்கும் கண்ணாடி பல்லாக்கும் இங்க வரும்படியா பண்ணி அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த பெருமாள் கோவில் உற்சவமும் இங்க ஓரிக்கையில அது ஓரிரவு இருக்கை அப்படிங்கிறதுல நடந்துட்டு இருக்கு. 4 யுகத்துல 4 ரூபத்துல இருக்கா அந்த பாலாறு. சுதா கிருத க்ஷீர சுதாம்பச சுதா க்ஷீர கிருதாம்பச சுதா க்ஷீர கிருதாம்பச 4 யுகத்துல 4 விதமா ஓடுறதான். அமிர்தமா ஓடித்த, அதுக்கப்புறமா பாலா ஓடித்து, அப்புறம் நெய்யா ஓடித்து, நீரா ஓடுறது. 4 யுகத்துல 4 விதமாக ஓடித்துன்னு காமாட்சி விலாசத்துல இந்த பாலாரை பத்தி இருக்கு. அதனால இப்ப இந்த க்ஷீர நதி கரையில பாலாற்றங்கரையில அங்க இருந்த போதும் இந்த கங்கையில ஆரத்தி பண்ற மாதிரி அந்த ஆடி 18க்கு இந்த தீபம் எல்லாம் பண்ணி விட்டு அகல் தீபங்கள்லாம் இந்த பாலாத்துல எல்லாம் பண்ணிட்டு அது மாதிரி அங்க நல்ல நல்ல இடத்துல அந்த மண்டபம்லாம் கட்டி இருக்கிற சமயத்துல ஹோமங்கள்லாம் பண்ணி, இது ஸ்ரீவித்யா ஹோமம்ங்கிறது அங்கங்க பண்ணலாம். காஞ்சிபுரத்துல ஸ்ரீவித்யா ஹோமம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்காக இந்த சக்தி பீடத்துல இந்த இடத்துல வந்து எல்லாரும் வைதிகெல்லாம் அழைச்சிட்டு வந்து வைதீகமான ஏற்பாட்டோட வைதீகமான ஸ்ரீவித்யை சாத்விகமான பூஜா முறையில அந்த ஸ்ரீவித்ய இங்க அனுஷ்டானம் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கா. அவர் கர்நாடகத்திலேருந்து அங்கேருந்து கிளம்பி வந்து சுவாமிகள் இதுல கலந்துட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு நேத்திக்கு ஆராதனை இதுலயும் கலந்துட்டு அதையும் பார்த்தோம், வீடியோல பார்த்தோம், நேத்திக்கு பார்த்தோம். இங்க அது மாதிரி கலந்துட்டு இருக்க. இந்த இதுல லோபாமுத்ரா பிரகாஷாம்பா அந்த இதுல இந்த புஸ்தகமும் அச்சு போட்டு இந்த சமயத்துல ஜனங்களுக்காக இந்த புஸ்தகமும் கொடுக்கிறார். இந்த மாதிரி வித்தியைகள்ல நம்ம சாஸ்திர பிரச்சாரம் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. தர்க்கம், மீமாம்சா, வியாக்கரணம் இதெல்லாம் வேத பாடசாலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீவித்யா பிரச்சாரத்தை அந்த காலத்துல வடநாட்டுக்கு போய் நடைமின்றி அவர் சிதானந்தநாதர் அங்க போய் குஹானந்த மண்டலி அங்க போய் வடநாட்டுக்கு போய் அங்கேருந்து கத்துன்னு வந்து நிறைய பேருக்கு இங்க சொல்லி வச்சு எல்லாம் இப்ப இந்த மணியர் அப்பா எல்லாம் கூட நிறைய ஜபம் பண்றவன். இதுல போது அந்த பிரச்சாரம் வந்தது. இப்போ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். நம்ம வித்வான்கள்லயே நிறைய பேரை தயார் பண்ணி முன்னாடி இந்த இந்தி கொல்லை ஜெகதீஸ்வர சாஸ்திரிகள் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கோடா வெங்கடேஸ்வர சாஸ்திரி அவருடைய சிஷ்யர் அவர் பண்ணிட்டு இருந்தார். இப்ப மறுபடியும் அந்த ஸ்ரீவித்யா கிரந்தங்கள் எல்லாம் அதை பதிப்பிச்சு இந்த ஸ்ரீவித்யா கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுத சொல்லி இந்த சௌபாகிய சிந்தாமணியில இன்னும் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கிடைக்கலையோ அந்த பாகத்தையும் பார்த்து இந்த சௌபாகிய சிந்தாமணியில சொன்ன விதத்துல உற்சவங்களை நம்ம தயார் பண்ணி புதுசா அலங்காரமோ நைவேத்தியமோ உற்சவங்களையோ தயார் பண்ணி அந்த மாதிரி ஸ்ரீவித்யா மந்திரோத்தாரம்னு பேரு அதுக்கு. அதுல மந்திரோத்தாரத்துல யந்திரோத்தாரமும் இப்ப பண்ணிட்டு இருக்கார் மணியர். அதுல வரும்போதும் இந்த மகா தந்திரா, மகா மந்திரா, மகா யந்திரா அப்படின்னு அந்த என்ன சொல்லியிருக்கோ அந்த யந்திர வித்யை மந்திர வித்யைகளை இன்னும் சாஸ்திரியமாக நாம பிரச்சாரம் பண்றதுக்கு நல்ல ஒரு குருகுலத்துல நிறைய பாடசாலை இப்ப வந்திருக்கு. மணிமண்டபத்திலயும் இப்ப பாடசாலை நிறைய வித்தியார்த்திகளோடு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஸ்ரீவித்யைக்கும்
சம்ஸ்கிருத பாடசாலை சாஸ்திர பாடசாலையை ஆரம்பிச்சிருக்காக்கோ அதோடு சேர்த்து ஸ்ரீவித்யக்கும் 2 பேரை ஆராய்ச்சி பண்றதுக்காக சொல்லி இது வரைக்கும் அச்சு போடாத புஸ்தகங்கள் எல்லாம் அச்சு போட்டு அது மாதிரி ஸ்ரீவித்யா மகாரணவம் பலது என்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணணும். நல்ல விஷயம். பல நாட்கள் இங்க வந்து காஞ்சி கஷேத்திரத்துல இதை பண்ணணும்னு நல்ல சங்கல்பத்தோட இதை நடத்துறதுங்கிறது நல்லா இருக்கு. தொடர்ந்து இந்த நல்ல காரியம் நல்லா நடந்து இது மாதிரி நிறைய சுவாமிகள்லாம் அப்பப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து இந்த நல்ல காரியங்கள்லாம் நல்லா நடத்தி கொடுத்து அது மூலமாக அந்த ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீவித்யா கஷேத்திரமான அந்த காஞ்சிபுரத்துல அந்த வைபவம் அது பெரியவா வந்து சஹஸ்ரநாம பண்ணி அந்த நாள்ல 44ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் நடத்தி அதுக்கப்புறமா தங்கரதம் காலம்பர பூஜைக்கு முன்னாடி விசிட்டு பூஜை முடிஞ்ச உடனே சில ஆண்களுக்கு விசிட்டு அப்படி புதுப்பிரிவை மெட்ராஸ்ல முழுக்க அதுக்காக மெனக்கட்டு தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு ஞாபகம் இல்லை விஜயதசமியா அந்த சமயத்துல அதுல 2 பெரியவாளும் அதை ஆரம்பிச்சு வச்சு அந்த தங்க ரதத்தை நம்ம கர்னூல்ல இருந்து வந்தப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த வெள்ளோட்டம் கோபுர வாசல்ல தான் நடந்தது. வாத்து வாசல்ல தான் அதுல வந்து அந்த காமகோடி சாஸ்திரி வாத்து வாசல்ல அந்த தங்கரதம் உற்சவம் அந்த மாதிரியான ஒரு அந்த காஞ்சி கஷேத்திரத்தினுடைய பிரசித்திய பெரியவா வந்து ஒரு 60-70 வருஷமாக பண்ணி தங்க விமானம் பண்ணி எல்லாம் பரமேஸ்வரனை பத்தி நாம சொல்றோம். நமோ ஹிரண்ய பாகவே ஹிரண்ய வர்ணாரே ஹிரண்ய ரூபாரே ஹிரண்ய பதே அம்பிகா பதே உமாபதே பசுபதயே நமோ நமஹ அப்படின்னு சொல்றோம். ஆப்ரணகா சர்வ ஏவ சுவர்ணஹா அப்படிங்கிறத இந்த இதுல 44ஆம் வருஷத்துலேருந்து பெரியவா அந்தந்த சந்தர்ப்பத்துல அவ பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் புதுப்பிரிவா தங்கரதம் எல்லாம் பண்ணி தங்க விமான கும்பாபிஷேகம் எல்லா வயசான காலத்திலையும் மேல ஏறி பண்ணினான் அந்த சொர்ண விமான கும்பாபிஷேகத்தை நின்று பண்ணினான். நின்று அந்த கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தினார்கள்னு சொல்லுவா. அந்த விமானத்துல நின்று அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணினா. இப்ப யாரோ ஒருத்தர் வந்தார் இங்க வடக்க ஒரு வைதிகன். அவர் வந்து ஒரு தங்க காசு காமிச்சார். அவ புதுப்பிரிவா கொடுத்தா நான் பிரயாக கும்பாபிஷேகத்தும் போது நான் பாராயணம் பண்ணினேன். அப்ப இவர் நாராயணசாமியர் மற்றவா எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்துக்காக நிறைய செஞ்சு அந்த இதுல அவர் தங்க காசு காமிச்சார் அந்த வைதிகர். அந்த மாதிரி இந்த ஸ்ரீவித்யா உபாசனையினுடைய கஷேத்திரமான காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி ஹோமங்கள் நடக்கிறதுங்கிறது வெளியில பல இடத்துலயும் நடக்கிறது, அது வேற விஷயம். இங்க வந்து நடத்திக்கிறது. திருக்கடையூர்ல போனா சஷ்டியத்தை பூர்த்தி, இங்க போனா மகாருத்ரம், அப்படி ஒவ்வொரு கஷேத்திரத்துல ஒண்ணு இருக்கு. அன்னவரத்துக்கு போனா சத்யநாராயண சுவாமி விரதம், ஒவ்வொரு ஊர்ல ஒண்ணு விசேஷமா இருக்கு. ஸ்ரீவித்யா ஹோமங்கள்னு சொன்னா காஞ்சிபுரம்னு வர மாதிரி அதை நல்லா கொண்டு வந்து அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது நல்லா தயார் பண்ணியிருக்கார் மணியர். பக்கத்திலேயே கோசாலை, வேத பாடசாலை, மண்டபம், ஆத்தங்கரை, இது சரியான லௌகீகமா மனுஷா தங்கணும்னா வேற ஏதோ ஏற்பாடுலாம் சொல்றார். வைதீகமாக அனுஷ்டானங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கேம்பஸை தயார் பண்ணி இருக்கிறதுனால இது 5 நாள் கல்யாணம் பண்றவா அது வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 நாள் கூடல் பண்ணணும்னு நினைக்கிறவ வந்து பண்ணிக்கலாம். அவ புதுப்பிரிவா அந்த காலத்துல வடநாட்டுக்கு போய் மடத்துல நிறைய ரூம் எல்லாம் கட்டினான். இன்னைக்கு தேவையை ஒட்டி அந்த ஓரிக்கையில மணிகளை நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க பண்ண அவர் ரூமுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திடுவார். அது மாதிரி இங்க பண்றதுக்கு அது மாதிரி பண்ணி
அந்த இடம் நல்லா அனுஷ்டானங்களுக்கு வேண்டிய இடமாக அதை பண்ணி அது மூலமா இந்த ஸ்ரேயஸ் நடத்துறவாளுக்கும் ஸ்ரேயஸ், நடத்தி கொடுக்குறவாளுக்கும் ஸ்ரேயஸ். அது மாதிரி இந்த நல்ல காரியம் நல்லா நடந்து எல்லாருக்கும் பாலமாக நிறைய அவள் எல்லாரும் நல்ல வித்வான்கள் சன்னியாசிகள் அவள்லாம் வந்து இதை உற்சாகப்படுத்தி தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு சொல்லி என்னது பிரசாதமா எங்க குருநாதால் தரிச்சுருந்த மூக்குத்தி நகையா, மூக்குத்தி அப்புறம் காது தோடு அதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் நல்லா இருக்கு அந்த காலத்துல பதக்கமாக்கி மயூர பதக்கம்னு பேர் உள்ளும். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்றோம் அம்பாளுக்கு. அந்த காலத்துல மயூர பதக்கம்னு உற்சவ காமாட்சிக்கு எல்லாம் ஒரு இது உண்டு, பழைய பதக்கங்கள்லாம் இருக்கு. எதெல்லாம் அவளுடைய இதை தரிச்சுட்டு இருந்தாலோ, எதை போட்டுண்டு அவ பூஜை பண்ணினாலோ அத்தனை ரத்னங்களையும் ஒன்று விடாமல் சேகரித்து அதை வந்து சென்டினரி சமயத்தில் எங்கள் குருநாதாளுக்கு எங்களால் பண்ணக்கூடிய சமர்ப்பணமாக அப்படியே காமாட்சிக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை. அதை வந்து இந்த சாயந்தரம் சுரேஷ்னாவும் வந்திருக்கார். காமாட்சிக்கு அபிஷேகம் பண்ணி பேரு ரத்னத்ரய பரீட்சான்னு அப்பைய தீட்சர் சொல்லும்போது ரத்னத்ரயம் அது மாதிரி 3-4 கலர்ல இது ரொம்ப நல்லா இருக்கு. அது மணியத்தை கொடுங்கோ அதை கொடுத்து ஆமா வாங்கிக்கோ. ஆமா ஏற்கனவே உற்சவ காமாட்சிக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்குங்கிறார். ஏற்கனவே நவகோண உற்சவ காமாட்சிக்கு சமர்ப்பணம் பண்ண அம்மா இருக்கும்போது அதுக்கப்புறம் அவள் எல்லாம் அம்பாளுக்கு சேரணும்னு சொல்லி இது பண்ணினா அதை வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து ஒரு ஹம்ச பதக்கமாக பண்ணியிருக்கு அம்பாளுக்கு. இன்னைக்கு சாயந்தரம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே நேரம் அம்பாள்கிட்ட சமர்ப்பணம். இன்னைக்கு எல்லாரும் வந்து சந்தோஷம் நல்லா இருக்கு. நியோதயாமி அப்படின்னு சொல்றேன், ஹோமகுண்டத்திலேருந்து கலசத்துக்கு இந்த கலாம் நியோதயாமி அப்படின்னு சொல்றேன். அது இங்கேருந்து ஒதுக்கையிலேருந்து அம்பாளுக்கு அந்த சமர்ப்பணமாக நல்லா பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணி இது மாதிரி நிறைய கைங்கரியங்கள் கஜ பூஜை காமாட்சி கோவில நடக்கிற மாதிரி பண்ணி அதையும் நல்லா பண்ணி எல்லாரும் அம்பாள் அனுகிரகத்துக்கு பாத்திராகணும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். குருநாதனுடைய இதுல இன்னைக்கு யதீஸ்வரர் வந்து யதீஸ்வரர் ஒருத்தர் வந்து இங்க வந்து எங்களுக்கு அபபிரதத்தும் போது வந்தது ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது. யதீஸ்வரால் அவபிரதத்துக்கு வந்து இது பண்ணினது எங்களுக்கு பெரிய பாக்கியமா இருந்தது. அதெல்லாம் சரி, எல்லாம் இங்கேயே வந்து பாக்கிய நகரத்துக்கு வந்து எல்லாம் கூப்பிட்டு போனார். அது நல்லா தேகி சௌபாக்கியம் ஆரோக்கியம்னு நல்லா பண்ணியிருக்கார். நல்லா பண்ண சந்தோஷம். நல்லா இருக்கு. சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.